அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இதுவரைக்கும் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த முதல் அதிகாரத்தில் பவுல் கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறாருன்னா, அங்கே அவர்களுக்குள்ளே கொரிந்து சபைக்குள்ளே சில பிளவுகள் இருப்பதாக அவர் கேள்விப்படுகிறார். சிலர் பவுலை சேர்ந்தவர், சிலர் அப்போலோவை சேர்ந்தவர்கள், சிலர் பேதுருவை சேர்ந்தவர்கள், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர், அப்படி 4 பிரிவாக இருக்கிறதாக அவர் சொல்கிறார். கேள்விப்படுறார். அந்த குலவேயாளின் வீட்டாரால் அவர் கேள்விப்பட்டு அவர் கேட்குறார், ஏன் இப்படி நீங்கள் பிரிவினர்களோடு இருக்கிறீங்க, அப்படி நீங்கள் மனுஷர் சார்பாக நீங்கள் பிரிந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் ஈவன் தன்னுடைய குரூப்பை கூட அவர் பார்த்து கேள்வி கேட்குறார். தான் பவுலுடைய குரூப் அப்படின்னு சொல்கிறவங்கள கூட பார்த்து கேட்குறாரு, நானும் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என் நாமத்திலேயே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரிந்து சபையில் 2 பேருக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறார். கிறிஸ்புக்கும் காயுக்கும் மட்டும்தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். அவர் அந்த சபையில் எல்லாரையும் சுசேஷம் சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பவுலுக்கு என்ன ஒரு வழக்கமாக இருந்ததுன்னா, அந்த உதவி ஊழியக்காரர்களை கொண்டு தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா பவுலுடைய ஒரு ஸ்டைலே என்னன்னு சொன்னால், ஒரு டீமாக இருந்து செயல்படுறது, ஒரு குழுவாக இருந்து செயல்படுவது தான் பவுலுடைய ஒரு தனிப்பட்ட ஸ்டைலாக இருந்தது. அதனால் அவர் இப்படி பிரிவுகள் காணப்படுறதை அவர் விரும்பலை. அப்போது அது மட்டும் தான் சொல்கிறார், நான் ஸ்தேவானுக்கும் காயுக்கும் கிறிஸ்துவுக்கும் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன், ஏன்னா நான் ஞானஸ்தானம் கொடுக்க வரல. ஏன்னா நிறைய அங்கே ப்ரௌடாக சொன்னாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யார் தெரியுமா, பவுல் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரொம்ப ஒரு 3 பேருக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, நான் ஞானஸ்தானம் கொடுக்கறது வரலை, எனக்கு பிரசங்கிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே தேவன் என்னை அனுப்பினார், அதுதான் என்னுடைய கடமை. அப்போ அதனால் ஜனங்கள் ஈர்க்கப்பட்டு விசுவாசித்து கிறிஸ்துக்குள் வருகிறவர்களை இவர் என்ன பண்ணுறாரு, உதவி ஊழியக்காரர்கள் மூலியமாக ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்போது கிருபையினாலே சுவிசேஷத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவோம் என்ற அந்த வசனத்தின்படி அப்போ இந்த ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்புக்குள் ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்புக்குள்ளே ஞானஸ்தானம் மிக மிக அவசியமான ஒன்று. அது ஒரு பகுதி, ரட்சிப்புக்குள்ள ஒரு பகுதி, அது ஒரு கீழ்ப்படிதல், முழுமையான ஒரு கீழ்ப்படிதலையும் அங்கே தேவனுக்கு மனுஷர்களுக்கு முன்பதாக தாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை பறைசாற்றுகிற ஒரு காரியமாகவும் இந்த ஞானஸ்தானம் இருக்கிறத நாம் பார்ப்போம். அதுபோல் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அது நீதியை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாகவும் அங்கே காணப்படுகிறது. சரிங்களா. இப்போது பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ இவங்க பிரிவினைகளோடு இருக்கிறதுனால முதலாவது இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் கொரிந்து சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறதுனா, இவர்கள் எல்லா உபதேசத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவை குறித்த அறிவிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள், சம்பூர்ணமானவங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நேற்று ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இல்லை, இவர்கள் ரட்சிக்கப்பட்டு வெகு வருடங்கள் ஆகுறது. 2வது நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க அவங்க. சரிங்களா. அப்போ நாலேஜில் இருக்கிறவங்க ஈவன் வரங்கள் வல்லமைகள் கூட அதிகமாக கிரியை நடப்பிக்கிற ஒரு சபை. அவரே சொல்கிறார் பாருங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, வரங்கள் வல்லமைகள் நிறைந்தவர்களாகவும் கொரிந்து சபை இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எல்லா உபதேசத்திலும் அறிவிலும் தேறினவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவங்களுக்குள்ள என்ன இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இப்போதான் பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நிருபத்தை எழுதுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இந்த சபைக்குள்ள இருந்த பிரிவுகளும் சபைக்குள்ளுக்குள்ள இருந்த சில குழப்பங்களும் அதை சுட்டி காட்டி அவர் எழுதின ஒரு நிருபம் தான் இந்த 1ஆம் நிருபம். அப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் இன்னும் முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னா, இது சொல்லிட்டு அவர் சொல்லாரு, சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுவிசேஷம் அப்படிங்கிறது உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு அது என்னவா இருக்கிறதுனா பைத்தியமாக காணப்படுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ, விசுவாசித்த நமக்கோ அது என்னவா இருக்கிறது, சுவிசேஷம்
தேவ பலனாக இருக்கிறது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சுவிசேஷம் நமக்கு தேவ பலன். அப்போது அதே வந்து நீங்கள் 24ஆம் வசனத்திலையும் அதை அந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்னென்னா, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போது அதே 31வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு எங்களுக்கு எப்படியாக இருக்கிறார்? ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்புமாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால இந்த காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வருது. ஞானம்னா அது மனுஷ ஞானம் இல்லை, அது தேவ ஞானம். நீதினா மனுஷ நீதியோ சுயநீதியோ இல்லை, அது தேவ நீதி. பரிசுத்தம் மனுஷ பிரகாரமான பரிசுத்தம் அல்ல, அது தேவனுடைய பரிசுத்தம். மீட்பு பாவத்திலிருந்து விடுதலை, அவர் சிலுவிலே மறித்து பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குறார், அந்த மீட்பு. முக்கியமாக அவர் சொல்கிறது என்னன்னா, தேவ பலனை குறித்து தான் அவர் சொல்கிறார். இது வந்து என்னன்னா, எங்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு இதுதான் ஒரு பூஸ்ட் மாதிரி, சரிங்களா? இதுதான் எங்களுக்கு அதை வந்து என்ன கொண்டு போகும், இந்த பலன் தான் என்ன கொண்டு போகும்னா எங்களை நித்திய ஜீவனுக்குள்ள அது கொண்டு போகிறதாக இருக்கிறார், தேவ ஞானம். அப்போது இப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனுஷ ஞானத்தோட மனுஷ பலத்தோடு இருந்திருப்போம். ஆனால் இப்பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிறது தேவ ஞானமும் தேவ பலனும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். ஆனால் இந்த தேவ ஞானமும் இந்த தேவ பலனும் யாரால் புரிந்து கொள்ள முடியாது? உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, தன்னுடைய சுய அறிவை வந்து பயன்படுத்துகிறது. அந்த 21 அவர் சொல்கிறா பாருங்க, என்னன்னா, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகம் எப்படி இருக்கிறது? சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கிறது. ஏன் வந்து நம்ம உலகத்தாருக்கு நம்ம சொல்கிறோம், அன்றைக்கி கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஏன் இன்னும் நம்ம வீட்டார் கூட ஏன் ரசிக்கப்படவில்லை அப்படின்னா, அவர்கள் வந்து சுய ஞானத்தை யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ஞானம் இருக்குது, எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ வந்து எனக்கு அறிவு இருக்குது, உலக ஞானம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து கர்த்தரை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறது, அதை வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஈவன் சுவிசேஷம் மட்டும் பைத்தியமா இல்லை, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற நாம கூட அவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? பைத்தியராகத்தானே இருக்கிறோம், இல்லைங்களா? அதனால் இப்போ ஆண்டவர்னா பார்த்து ரொம்ப கேள்விகள் கேட்டு 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 அவங்க வந்து ரசிக்கிறதுக்கு இல்லை, தங்களுடைய ஞானத்தை வந்து பாருங்கள், நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறவங்க குதர்க்கமாக கேள்றாக்க பாருங்கள், நீங்கள் எவ்வளோதான் பதில் சொன்னாலும் அவங்க ரசிக்கப்பட போகிறதில்ல. அவங்க தங்களுடைய ஞானத்தை காட்டுறதுல தான் வந்து தீவிரமாக நிற்பாங்க. ஆனால் உண்மையாக வந்து உண்மையான கேள்வி, உண்மையான ஒரு விளக்கம் கேட்குறாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் தங்களுடைய ஞானத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக கேட்குற கேள்விகள் நம்ம எவ்வளோ பதில் சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண போடுறதே கிடையாது. அப்போது இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு இது ஒரு பைத்தியமாக இருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப சிம்பிளாக விசுவாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னு அந்த ரட்சிப்பை கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், பிரியமுள்ளவராக இருக்கிறார். ரொம்ப கேள்வி, அப்படியா ஏசு எனக்காக மரிச்சாரா, ஓகே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆப்வியஸ்லி தேவையான அடிப்படை காரியங்கள்லாம் கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. குதர்க்கமாக கேட்கறது தான் வந்து அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப குதர்க்கமாக கேட்கறதுனால. அப்போது இங்கே வந்து அவங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வெட்கப்படுத்துறதுக்கு, தங்களை ஞானின்னு சொல்கிறவங்க, வேத பாரகர்கள், தர்க்க சாஸ்திரிகள், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த நாட்களில், பவுலுடைய நாட்களில் வந்து பெரிய சமூகத்தில் பெரிய ஸ்டேட்டஸ், சரிங்களா? இப்போ சமூகத்தில் ஸ்டேட்டஸ்னால் யாரை சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது அமைச்சர்கள், மந்திரிமார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ஞானிகள், சினிமா டைரக்டர்கள், இவங்களாம் உலகத்தில் அப்படியே சமூகத்தில் பெரிய ஸ்டேட்டஸாக இருக்கிறவங்க. அப்போ அந்த நாட்களில் இவர்களாம் சமூகத்தில் பெரிய ஸ்டேட்டஸோடு இருந்தவங்க யார்? வேதபாரகர்களும் தர்க்க சாஸ்திரிகளும். தர்க்க சாஸ்திரினா வேறு ஒன்றும் இல்லை, ஃபிலாசபர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தத்துவங்களை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற ஞானத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வச்சே வந்து கடவுளை பார்க்குறாங்க, அதனால் அவங்க ரட்சிக்கப்பட முடியலை. அப்போ அவங்களுடைய பார்வையில் இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 3/2 பகுதி, நான் சொன்ன கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அந்த நாட்களில் கொரிந்தியர் சபை பட்டணத்தில் இருந்தாங்க. அதில் 3/2 பகுதி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 7 லட்சம் பேர் இருக்கிற கொரிந்து பட்டணத்தில் 5 லட்சம் பேர் எப்படியாக இருந்தார்கள்? அடிமைகளாகத்தான் இருந்தார்கள், சரிங்களா? அப்போ அந்த அடிமைகளை வந்து இவங்க எப்படி பார்க்குறாங்க? பைத்தியமாக பார்ப்பாங்க, பலவீனராக பார்ப்பாங்க, அதுபோல் இழிவானவர்களாக பார்ப்பாங்க, அற்பமாக பார்ப்பாங்க, இல்லாதவர்களாக பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி இப்போ கூட நம்மளை வந்து கிறிஸ்தவர்களை வந்து அநேக உலகத்தார் அப்படி தான் நினைக்கிறாங்க, ரொம்ப இழிவாக நடத்துவார்கள்.
நிறைய அற்பமாக எண்ணுவார்கள், இல்லாதவர்களாக நினைப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பார்வை. அப்படிப்பட்ட நம்ம தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய பார்வைக்கு நம்ம ரொம்ப ஒரு அற்பமான ஆட்கள். ஆனால் அப்படி அற்பமாக நான் எண்ணப்படுற எங்களை தான் ஆண்டவர் சாதாரண விசுவாசத்தினால், அற்பமாக எண்ணப்பட்ட விசுவாசத்தினால, அங்கே பைத்தியமாக எண்ணப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசத்தினால ஆண்டவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க பிரியம் உண்டாயிற்று என்று அங்கே நாங்கள் பார்க்க. ஏன்னா அவங்கள வெட்கப்படுத்தினோம். அவங்க பெரிய பெரிய அறிவாளியாக அவங்க தங்களை காட்டினாலும் அவங்களுக்கு அது போகலை, அந்த ரட்சிப்பு போகலை. சரிங்களா? இப்போ இதை சொல்கிறார் பவுல். அதனால் இப்போ இது தேவன் கொடுத்த ஒரு திட்டம். இது தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நாங்கள் அறியாது இருந்த வேளையில் நாங்கள் இப்படி மற்றவர்களாக, பலவீனர்களாக, பைத்தியமானவர்களாக, இழிவானவர்களாக, அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, இல்லாதவர்களாக இருந்த எங்களை தான் ஆண்டவர் ரட்சித்தார். இப்படி ஆண்டவர் அவர் ரட்சித்திருக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ரட்சித்து எவ்வளோ பெரிய, நான் எவ்வளோ ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா, நான் சர்ச்சில் எவ்வளோ பெரிய ஆள், அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்காட்டி, அதனால தான் பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, மேன்மையை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை. ஏன்னா ஆண்டவர் தான் இப்படி மனுஷங்களால் தள்ளப்பட்ட உன்னை ரட்சிக்க வச்சிருக்காரு, நீ எப்படி மேன்மை பாராட்ட முடியும் உன்னை? ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இந்த காரியத்தை சொல்கிறாரு தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் பவுலுடைய நான் பவுல் டீம்ப்பா, நான் பேதுரு டீம்ப்பா, நான் அவருடைய குரூப்பு இல்லை, நான் அப்போலோ குரூப்பு இல்லை, நான் கிறிஸ்து குரூப், அப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ பிரிஞ்சிருக்கிறவங்கள பார்த்து அவங்க என்னன்னா, தனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தாமல் அங்கே மனிதர்களை மேன்மை பாராட்டினவங்களா இருந்தாங்க. அதனால ஈவன் பவுல் தன்னை மேன்மை பாராட்டினவங்களை கூட கேள்விக்கிறாரு, ஏன்பா என்னைய மேன்மை பாராட்டுறீங்களே, நானா உங்களுக்காக சிலுவையில் மறிச்சேன், நான் என் பேர்லையே நீங்கள் ஞானசானம் எடுத்தீங்க அப்படின்றார். பவுலி நாமத்தினாலே அப்படின்னு எடுத்தீங்க, இல்லை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே எடுத்தீங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், நான் சிலுவையில் அறையப்படல. அதனால் மேன்மை பாராட்டுறது மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்ட்டு கர்த்தரை குறித்து மேன்மை, அப்படி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற பொழுது இந்த பிரிவினைகள் இருக்காது என்ற அடிப்படையில் அங்கே பவுல் சொல்லுகிற ஏன்னா அவர் கிறிஸ்து எங்களுக்கு எப்படியா இருக்கிறார், அங்கே தேவ பலனும் தேவ ஞானமும் மாத்திரமல்ல, எப்படி இருக்கிறாரு, அங்கே தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் தேவ மீட்புமாக அங்கே இருக்கிறார்ன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா ப்ளீஸ்? நான் இப்போ அன்மியூட் பண்ண ஹோல்ட் பண்ணிடுறேன். எல்லாரும் ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் எங்களுக்கு எப்படி இருக்கிறார்? ஆமேன். எங்களுக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமேன். எங்களை உலகத்தார் ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருந்த வேலை ஆமேன் சொல்லுவோம். நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ரெக்கார்டிங்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஆமேன் சொல்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பையும் மேன்மை அவர் கொடுத்தது, அவர் கொடுத்த ஒரு என்ன ஈவு. அவர் சிம்பிளாக இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் அவர் போட்ட பிச்சை, அது நமக்கு தேவன் எங்களுக்கு போட்ட பிச்சை, அவ்வளோதான். அதில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் அப்படியே பெருசாக நம்ம மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. பவுல் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஆமென். இது எங்களுக்கும் சேர்த்து தான். இது எந்த விதத்துலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடாது. அது எங்களுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ ஆதி காலத்துலேருந்து அவர் போட்டு திட்டம் போட்டு எங்களை ரட்சித்து எங்களை தேடி எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கிட்டு அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்களேன். அப்படிதான். ஆமென். சரி, இப்போ நாங்கள் 2வது அதிகாரத்துக்கு கடந்து சொல்லுவோம். இப்போது நம்ம அதிகாரம் 2க்கு கடந்து சொல்லுவோம். சரிங்களா? சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிக்கிறவனாக வரவில்லை அப்படிங்கிறாரு. ஏன்பா நான் கொருந்து பட்டணத்து அங்கே அவர் அந்த பட்டணத்துக்கு போய் அங்கே சுவிசேஷம் சொல்லி அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அப்போ நான் வரும்போது பெரிய எனக்கு பேசக்கூடிய திறமை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. ஏன்னா இப்போ அப்போ நீங்கள் அப்போல்லாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா பவுல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் அவருக்கு அந்த அப்போல்லோ அந்த குரூப் அந்த அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் ஞானத்தையும் யூதர்கள் அடையாளத்தையும் தேடுகிறார்கள். நாங்கள் வசனர்கள் ஏன் ஞானத்தை தேடுகிறாங்க? அவங்க அவ்வளோ ஞானவான்கள், உலக பிரகாரமான கிரேக்கர்கள் ஞானவான்கள். அப்போ அதில் அப்போல்லோ ரொம்ப ஃபிலாசபர், அந்த தத்துவங்களை பேசக்கூடிய ஒரு நபர், அப்படி ஒரு நல்ல திறமையாக பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் பவுல் எப்படின்னா அப்படி திறமையாக பேசக்கூடிய நபர்ன்றது இல்லை, அவரால் முடியும், ஆனால் அவர் அப்படி பேசலை.
நேரடியாக அவர் சத்தியத்தை சொல்லுகிறவராக தான் அவர் வந்தார். அந்த இடத்துல பாருங்க, அவர் கொரிந்து சபை கட்டப்பட்ட பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, நான் பெருசாக வசனம் உங்ககிட்ட பேசலை, பெரிய உலக ஞானம் இல்லை. ஏன்னா அவங்க இது ரொம்ப அதிகமாக விரும்பினார்கள்னா, உலக ஞானத்தை அதிகமாக விரும்பினவர் வந்து கிரேக்கர்கள். அது கிரேக்க நாட்டில் தான் அந்த கொரிந்து பட்டணம் இருக்குது. நீங்கள் வழக்கமாக நீங்கள் அந்த நாட்களில், பவுலுடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மேடை பேச்சாளர்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா அப்படியே கைத்தட்டுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் மைக்கில் நின்று அவர் பாட்டு அப்படியே ஜனங்க ரசிக்க சொல்கிற கைத்தட்டி ரசிப்பாங்க. அப்படி பேச்சாளர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. அப்படிலாம் வந்து பவுல் வந்து அங்கே போய் பிரசங்கிக்கல. அவர் என்ன பிரசங்கிச்சார் தெரியுங்களா? நேரடியாக சுவிசேஷத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக என்ன பண்ணுறார், சத்தியத்தை நேரடியாக அங்கே வந்து அவர் வந்து சொல்கிறார். சும்மா வந்து அது இதுன்னு சொல்லாமல், அதனால தான் வந்து நீங்கள் அதே அதிகாரத்தை 1 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, என்னென்று சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். சாதுரிய ஞானம், அப்படியே உலக ஞானத்தை சொல்லி அப்படியே மெய் மறந்து, என்னப்பா இப்படி பேசுகிறாரே, அவருடைய பேச்சுடைய திறமை அங்கே முன்னிலையாக இருக்கிற மாதிரி அவர் காட்டலை. இவருடைய பேச்சு வந்து மயங்கி போன்ற அளவுக்கு அவர் செய்யலை. அவருக்கு முக்கியமாக தேவைன்னு தெரியுமா, அவர் சொல்லக்கூடிய சத்திய வார்த்தைகள் ஜனங்களிடத்துல போகணும். விளங்குதுங்களா? அப்போது பவுல் எப்படி அங்கே பிரசங்கித்தார், அந்த சத்தியத்தை நேரடியாக எல்லா தரப்பு மக்களும், படித்தவன்லேருந்து படிக்காத வரைக்கும் எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாக அந்த சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். சரிங்களா? அவர் பெரிய நயவசனம் இப்போ பேசலை, நிறைய ஞானத்தோடு அங்கே உலக ஞானத்தோடு அங்கே வந்து அவர் அங்கே அதை சொல்லலை. அவர் சுவிசேஷத்தை அங்கே கொரிந்து பட்டணத்துக்கு அவர் பிரசங்கிக்கவில்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் அறையப்பட்டது அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவர் வரும்போது ஒன்று மட்டும்தான் அவர் மைண்டில் இருந்தது. நம்ம பேசக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னவாக இருக்கணும், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் சொல்லணும். ஏன் அறையப்பட்டார், எதற்கு அறையப்பட்டார், அதனால் விசுவாசிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை மட்டும் இயேசு சிலுவை முதல்ல எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றதில் அவர் ரொம்ப தீர்மானிச்சிருந்தார். அதனால் அவருக்கு வந்து உலக அறிவு உலக ஞானம் இல்லைன்றதில்ல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் வந்து ரொம்ப படித்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வெல் எஜுகேட்டட், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். பவுல் ரொம்ப படித்தவர். இப்போ நம்ம இருக்கிற பிஹெச்டி, டாக்டரேட், அந்த முனைவர், அந்த அளவுக்கு அவர் படித்தவர். இந்த காலத்து படிப்பில் டாக்டரேட், பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லைங்களா, பிஹெச்டி எந்த ஒரு கோர்ஸில் பிஹெச்டி எடுக்கிறாங்களோ அவங்க டாக்டர்னு போட்டுக்கலாம், டாக்டரேட் போட்டுக்கலாம். முனைவர், தமிழில் வந்து முனைவர் பட்டம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு வந்து அவர் உலக பிரகாரம் படித்தவர் அவர். சரிங்களா? ஆனால் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ஆளும் தான். ஆனால் அதை வந்து அந்த ஞானத்தெல்லாம் அவர் காட்டுறதுக்கு வரல. தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஞானம், தன்னுடைய பேச்சு அதெல்லாம் காட்ட வரல. அவர் சொல்ல வந்தது ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்து சிலுவையை எப்படியாவது ஜனங்களுக்கு சிம்பிளாக நேரடியாக சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று அங்கே வர்றார். அதனால் அவர் வந்து தீர்மானம் நினைச்சிடுறார், இதை தவிர நம்ம வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறார். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்திலே இருந்தேன் அப்படின்ட்டு. இது இந்த இடத்துல வந்து அவர் பவுல் வந்து கொரிந்துக்கு பிரசங்கித்த வேளையில் அவர் ஒருவேளை பலவீனத்தோடு இருந்திருக்கலாம், சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்திருக்கலாம், இல்லை உண்மையாகவே சரீரத்து பலவீனத்தோடு கூட பவுல் இருந்திருக்கலான்றது கணிப்பு. நீங்கள் இதையே வந்து 2 கொரிந்தியர் 10:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:10 என்னுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகளும் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்புதமாய் இருக்கிறது என்கிறார்களே. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இப்போ பாருங்க, இந்த 2வது கொரிந்தியர் நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்றாரு, ஏம்பா என்னுடைய நிருபத்தை நீங்கள் வாசிச்சுட்டு ஐயோ பவுலுடைய நிருபத்தில் சொல்கிறதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா, அது ரொம்ப கஷ்டம், பார யோசனை அது ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், பவுல் பார்க்குறது எப்படி இருக்கிறாரு, அவருடைய தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்புதமாக, அது ஒன்றுமே இல்லைப்பா அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அது என்னென்னா சரீரத்தின் தோற்றமோ பலவீனன்றது அவர் குறிப்பிடுறார். அப்போ மேபி இவர் எப்படி இருக்குன்னா சரீர பிரகாரமாக பவுல் ரொம்ப பார்க்கறதுக்கு என்னப்பா இப்படி இருக்கிறாரு, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு,
குள்ளமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரின ஒரு தோற்றத்தை உடையவராக இருப்பார்ன்றது ஒரு கணிப்பு அது. சரிங்களா? அதனால தான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்கிறார் என்னன்ட்டு, நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் வந்தேன். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் ஆவரேஜ் பர்சனுக்கும் அவருக்கு ஒரு உயரம் குறைந்த பலவீனத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் அப்படிங்கிறது தான் அவங்க கணிப்பு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் அப்படி வந்திருந்து நான் என்ன பண்ணேன், வந்து தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். நான் ரொம்ப பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பர்சன், நல்லா கம்பீரமாக பேசி கம்பீரமாக ஒரு வசனத்தை அப்படி பிரசங்கிக்கலை. நான் பலவீனத்தோடு வந்து சாதாரணமாக தான் உங்களோட இடத்துல நான் பிரசங்கித்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, என்னுடைய பிரசங்கம் என்ன எப்படி இருந்தது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன். நான் இதில் வந்து மனுஷ நயவசனிப்புகள்லாம் கிடையாது, என்னுடைய திறமைகள்லாம் கிடையாது. அதாவது அந்த பிரசங்கத்தை கேட்டுப்பா பவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கீங்க, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எங்களுக்காக மரித்திருக்கிறாரு, இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாரு, இயேசு குறித்து தான் அங்கே வந்து வெளிப்படுது. ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறன்னா, அந்த பிரசங்கம் முடித்து விட்டு வந்த வேளையில் ஜனங்கள் யாரை குறித்து யோசிக்க வேணும்னா, கிறிஸ்துவை குறித்து யோசிக்கணும், தேவனை குறித்து யோசிக்கணும். தேவன் இப்படிப்பட்டவரா, தேவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதா, தேவனுடைய மகத்துவங்கள் இப்படி இருக்கிறதான்னு யோசிக்கணும். அதை விட்டு அப்பா இவர் பாரு அந்த ஊழியக்காரர் எப்படி பேசுகிறார், அம்மாடி என்ன வந்து இவருக்கு ஒரு நாலேஜ், அது ரெண்டாவதாக தான் வரணும். முதலாவது அவங்களுக்கு வரக்கூடியது என்னவா இருக்கணும், தேவனுடைய மகிமை ஜனங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அதைத்தான் வந்து பவுல் அங்கே பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது அதனால அந்த அவருடைய பிரசங்கத்தினால என்ன நடக்குது, ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வந்து யார், தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அது மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல, ஏதோ ஒன்று பேசி ஏதோ மண்டை கழுவி சர்ச்சை கூட்டி வர்றதில்ல. ஆண்டவர் அந்த பலத்தை கொடுப்பார். அந்த உண்மையாக நாங்கள் நயவசனிப்பு இல்லாமல் அங்கே சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிற பொழுது தேவன் அந்த பலத்தை கொடுக்கிறவர்கள். அதனால வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே கூடும். சரிங்களா? அப்போ அது விளைய செய்கிறது தேவன். அங்கே வந்து நம்மளுடைய திறமையை காட்டாமல் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற பொழுது அங்கே என்ன நடக்கும், அங்கே தேவனுடைய பலன் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, அப்போ கொரிந்து சபை பட்டணத்தார் இவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அங்கே விசுவாசித்து அந்த விசுவாசத்தை வந்து எப்படி யாருனால, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பிரசங்கம் பண்ண வேளையில் வந்து என்ன நடந்திருக்குது, பயங்கர அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே நடந்தது. அதுதான் முக்கியமானது. அங்கே பவுல் பிரசங்கித்திருக்கிறார், அது நமக்கு குறிப்புகள் இல்லை. பட் இந்த வசனத்தில் வந்து பவுல் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது என்ன நடந்திருக்கிறதுனா, அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் விசுவாசித்த அந்த தருணத்திலே அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமாக நடந்திருக்கிறது. அதுதான் இது வெளிப்படுத்துகிறது. சரியா? அதுதான் வந்து என்னது, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் பிரசங்கிச்சு வெளியே போய் பாருங்கள். சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுதே அங்கே வந்து என்ன நடக்கும், அற்புதங்களும் அதிசயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் புறப்பட்டு போய் இயேசுவை பற்றி சொன்னாலே போருமானது. உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆவிக்குரிய அந்த வரங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் சுவிசேஷத்தை சொல்லி பாருங்கள், சுவிசேஷத்துக்காக புறப்பட்டு போய் பாருங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அங்கே மத்தேயில் நமக்கு வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேட் கமிஷனும் அதுதான். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமே அதுதான். என்னன்ட்டு, அங்கே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்டிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்றார். அப்போ எங்களோட கூட ஆண்டவர் இருந்து வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார், வசனத்தை உறுதிப்படுத்துவார். அப்படிதான் வந்து பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சிம்பிளாக சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே நடப்பித்திருக்கிறார். அதனால தான் இவர் சொல்றார், ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அங்கே வெளிப்படுத்த, அடடா இது வந்து பவுலுடைய சாதாரண பிரசங்கம் இல்லை, கர்த்தர் பவுலோடு கூட இருக்கிறார் என்று அங்கே வெளிப்பட்டார். அப்படி இருந்தும் சொல்றாரு பாருங்க, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல,
உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இங்கே பாருங்க, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே, அந்த அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். எத்தனாவது வசனம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. தேறினவர்களுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தேறினவர்களுக்குள்ளே என்றது யாரை குறிக்கிறதுனா, அங்கே வந்து கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களை, மெச்சூரிட்டி கிறிஸ்டியன்ஸ் தான் அது குறிக்கிறது. சரிங்களா? கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்ட ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களைத்தான் தேறினவர்கள் அப்படிங்கிற வசனத்தை நமக்கு குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ அவங்கள பார்த்து வந்து பவுல் சொல்கிறார், என்னது? ஞானத்தை பேசுகிறோம். அப்போ அவங்களுக்குள்ள எப்படி என்னன்னா, தேவன் இந்த ஞானம் அப்படிங்கிறது இங்கே மறுபடியும் சொல்கிறார், இது உலக ஞானத்தை குறிக்கவில்லை. உலக ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து பேசும், ஒரு உலக ஞானம் படி நான் சொல்கிறேன். உலகத்தை ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு காரியத்தை கவனித்து பகுத்தாய்ந்து, அது ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் அவங்களால கவனிக்க முடியும், பகுப்பாய்வு பண்ண முடியும். சரிங்களா? அதுக்குரிய காரணங்கள் என்ன, இப்போ ஏன் நடக்குது, எதுக்கு நடக்கின்ற காரணங்கள், அதுக்குரிய சாட்சிகள், அதுக்குரிய அறிவு, இதெல்லாம் வச்சு தான் பேசுவாங்க. ஒரு மனித ஞானம் என்பது காரணம், சான்றுகள், அறிவு, இதை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்க? அது ஒரு எல்லை வரைக்கும் தான். மனித அறிவு, சிம்பிளாக சொல்ல போனால் மனித அறிவு ஒரு எல்லை தான். ஆனால் அதை வைத்து அவங்க பேசும் பொழுது அவங்க சத்தியத்தை நோக்கி நம்மளை வந்து கொண்டு போக மாட்டாங்க. இப்போ அதை குறித்து சொல்லும்போது சத்தியத்துக்குள்ளே அது வந்து புரிய வைக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் இல்லை, சொல்லிட்டு போவாங்க. சரியா? ஆனால் தேவனுடைய ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு 2:19. சரிங்களா? அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சுட்டு காரியங்களை உங்களுக்கு சொல்ல வரேன் பாருங்க. 19 என்னன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுநடுங்குகின்றன. அப்போ ஒரு விசுவாசியை, தேறின விசுவாசிகளை பார்த்து அவர் கேட்கிறார் இந்த விஷயத்தில். அப்போ அந்த ஒரு காரியம். அடுத்தது பாருங்க, யாக்கோபு ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 23 வரைக்கும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பவுல் இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனை குறித்து அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள குறித்து சொல்கிறார். இங்கே என்னன்ட்டு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றார். அப்போது எப்படி? சிருஷ்டிப்புகள் மூலியமாக. இப்போ ஒரு மனுஷன் போய் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லணுன்றது இல்லை. ஆல்ரெடி ஆண்டவரே முதலாவது சொல்லிட்டார், நாம் 2வதாக தான் சொல்கிறோம். நம்ம நினைக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு கடவுளை குறித்து நம்ம தான் போய் முதல்ல சொல்கிறோன்னு. இல்லை, தேவனே அது ஆல்ரெடி அவங்களை சொல்லியிருக்கிறார். எப்படி? இந்த சிருஷ்டிப்பை ஒரு மனிதன் பார்க்கிற பொழுது, இந்த மலைகள், காடுகள், ஆறுகள், அங்கே பறவைகள், மிருகங்கள், சந்திரன், சூரியன், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும்? அடடா, இதெல்லாம் யாராப்பா படைச்சது அப்படின்ற ஒரு உணர்வு வருது பாருங்க. அதுவே ஒரு சுவிசேஷம் தான். அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுக்கு வந்து ஒரு மகிமையை கொடுக்காமல் அந்த சிருஷ்டிப்புகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? மகிமையை செலுத்துகிறார்கள். சில பேர் கடவுளை, சந்திரனை வணங்குவாங்க, சில பேர் சூரியனை வணங்குவாங்க, சில பேர் காற்றை, பஞ்சபூதங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வணங்குறாங்க. இதெல்லாம் சிருஷ்டிப்புகள். அதெல்லாம் உண்டாக்கின தேவனை வந்து என்ன பண்ணுறாங்க? அதுக்கனுடைய அந்த மகிமையும் கணத்தையும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதுதான் மனித மூளை, மனித அறிவு இதுதான். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு பவுல்? தேறினவர்களுக்குள்ளே. யார் தேறினவர்கள்? தேவன் யார் என்று அறிந்து இயேசுவை விசுவாசித்து அங்கே மெச்சூரிட்டியாக இருக்கிற கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். தேறினவர்களுக்குள்ளே என்ன பேசுகிறார்? இப்போ ஞானத்தை பேசுகிறார். என்ன ஞானம்? திரும்பவும் சொல்கிறார், உலக ஞானத்தை பற்றி அவர் பேசலை, தேவனுடைய ஞானத்தை குறித்து அங்கே பேச வர்றார். எப்படிப்பட்ட ஞானம்? இப்போ ஒரு மனுஷ ஞானன்றதுனா பாருங்க, இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? அது 3 காரியம் தான் இருக்கும். ஒன்று பால் குடிக்கிறது, தூங்குறது, கக்கா போகிறது, இவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சோம். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் வளர தான் என்னது, பால் குடியிலிருந்து அது என்னவா மாறுது? ஒரு சாப்பாட்டை சாப்பிடுது. அப்புறம் சொற்களை பேச ஆரம்பிக்கிறது, அம்மா அப்பா ஒன்றா பேச ஆரம்பிக்குது. அப்புறம் வார்த்தைகளை பேசப்படுது, வாக்கியங்களாக பேசுது. அப்போ மற்ற மனிதர்களை கம்யூனிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு வளர என்ன, அதனுடைய ஞானம் பெருகுகிறதாக இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன, ஒரு லிமிட்டட் ஞானம் தான் அது. மனுஷ ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். ஈவன் பெரிய நீங்கள் உலக பிரகாரமான அறிவாளிகளை கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பெரிய ஒரு ஆட்சி செய்பவர்கள், அதிகாரமுடையவர்கள் எல்லாமே வந்து ஒரு தற்காலிகம்தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சரிங்களா?
அப்போது இந்த அதிகாரங்கள் அந்த அந்த அது காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேறினவர்களுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தை பேசுகிறோம், தேவ ஞானத்தை பேசுகிறோம், உலக ஞானம் அல்ல. இப்போ யார் இப்போ தேறினவர்கள் யாருன்னா நீங்கள் தான் அந்த தேறினவர்கள், கர்த்தருக்குள் தேறினவர்கள் நீங்கள். நம்மை பார்த்து அவர் சொல்கிறாரு, தேவ ஞானத்தை குறித்து அவர் பேச வர்றாரு. அப்போ இந்த ஞானம் எப்படிப்பட்டது, இது அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. அண்டர்லைன் பண்ணி கொடுங்க, இந்த தேவ ஞானம் நம்முடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மறைக்கப்பட்டதும் ரகசியமானது. இது அது நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி இருந்தது, முதல்ல உலக தோற்றத்து முறையே பிதா அதை திட்டம் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அது மறைக்கப்பட்டு ரகசியமாக இருந்திருக்கிறது. அதை தான் சொல்றாரு. சரி, இந்த தேவ ஞானம் நமக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? சரி, அதை குறித்து தான் இப்போ பேச போகிறார். இப்போ நம்ம கிறிஸ்துக்குள் வந்துட்டோம். கிறிஸ்து எங்களுக்கு எப்படி இருக்கிறார், தேவ பெலனாக, தேவ ஞானமாக, அங்கே என்னது நீதியாக, பரிசுத்தமாக, மீட்புமாக இருக்கிறார். இதெல்லாம் முக்கியமானது. அவர் என்ன பேச வர்றாருன்னா, தேவ ஞானத்தை குறித்து பேசுகிறார். தேவ ஞானம்னா என்ன, அது எதுக்கு நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து அவர் சொல்கிறார். அது முதல்ல உலக தோற்றம் முன்னே அவர் திட்டம் பண்ணியிருந்தாலும் அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது வெளிப்படுத்துகிறார். எதுக்கு அந்த தேவ ஞானம் ஏன் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த தேவ ஞானத்தை குறித்து உலகம் புரிஞ்சிக்கல. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. சரி, இந்த தேவ ஞானத்தை குறித்து அவங்க புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா உலகம் அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா உலகம் சுவிசேஷத்தை எப்படி ஃபீல் பண்ணுது, பைத்தியமாக தான் ஃபீல் பண்ணுது. ஈவன் அது விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுது எங்களையும் பைத்தியமாக தான் ஃபீல் பண்ணுது. அதனால் அவங்களுக்கு இந்த தேவ ஞானன்றது என்னன்னு தெரியாதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னே தெரியாமல் அவரை சிலுவையில் அறைந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, கொன்றார்கள். இந்த தேவ ஞானம் அப்படின்றது என்னன்னா, சாதாரண ஒரு மனுஷ மூலையில் வச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அது இது என்னப்பா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நம்மளுடைய மனுஷ ஞானத்தினால ஒரு நாளும் அதை கணக்கு போடவே முடியாது. நீங்கள் சங்கீதம் 19:1 நம்ம வாசித்தா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்போது இதெல்லாம் அந்த சிருஷ்டிப்புகளை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்போ நம்மளுடைய மூளையினால் அந்த தேவ ஞானத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா? இது என்னது, நம்ம மனித ஞானத்துக்கும் அது அப்பாற்பட்டது. நீங்கள் ஏசியா 55 அதிகாரம் 8-9 யாராவது ஒருத்தர் வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. தேங்க் யூ சிஸ்டர். அப்போ பாருங்க, தேவனுடைய ஞானம் மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ இந்த மறைக்கப்பட்ட தேவ ஞானம்ன்றது என்னன்னா, இப்போ பிதா என்ன பண்ணியிருக்கிறாரு, குமாரனை நம் பாவங்களுக்காக அவர் பலி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷம் உள்பட பிதா குமாரனை பலியிட போடுறது, இந்த சுவிசேஷம் எல்லா காரியங்களும் பிதாவுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான். இது அதோடைய ஆரம்பம் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் எபேசியர் 1 அதிகாரம் 4, 5, 6 நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாக ஆவதற்கு கிறிஸ்துக்குள்ளே எங்களை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய பிளானிங். சரிங்களா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறார், இந்த தேவ ஞானங்கள் எல்லாம் இதெல்லாம் மறைக்கப்படும், யாரும் தெரியாது. இயேசு வரப்போறாரு, மறிக்க போகிறாரு, அதுபோல் எங்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லி அங்கே எங்களுக்கு அது பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக போகிறோம், அதெல்லாம் ஒன்று, இதெல்லாம் தேவனுடைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள். அங்கே ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துட்டு வர்றாரு அவர். சரிங்களா? அப்போது ஈவன் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்படின்ற ஒரு வரும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1 அதிகாரத்தில் வரும். சரிங்களா? அதை எடுத்து வாசிப்போம். நம்ம தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம்
நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக ஆமென். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ம். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சிவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. Thank you sister. என்ன பண்ணா உலக தோற்றமே திட்டம் போட்டிருக்கிறாரு. 5ஆம் வசனம் பாருங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அல்லேலூயா. கிருபையின் மகிமை எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிருபையின் மகிமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதான் கிறிஸ்துக்குள் எங்களுக்கு கொடுத்திருப்பது என்ன? கிருபையின் மகிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த மகிமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்கள். அங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அங்கே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தனால எங்களுக்கு என்ன போச்சு? மகிமை போச்சு. அல்லேலூயா. அங்கே மகிமையை நாங்கள் இழந்து விட்டோம். இப்போ என்ன வேணும்? மகிமை வேணும். அந்த மகிமைன்றது தான் எங்களை என்ன கொண்டு போய் சேர்க்கும்? நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும். மகிமை பாவம் செய்தபடினால மகிமை இழந்து போயிட்டோம். இப்போ அது எங்களுக்கு யார் மூலியமா வருது? கிறிஸ்து இயேசு மூலியமாக அந்த மகிமை வருகிறது. அதனால தான் இங்கே எப்படி சொல்லப்படுது? அங்கே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருடைய தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அந்த கிருபையின் மகிமையே எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை, ஆமென், ஆம், இழந்து போன மகிமையை என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார். அதே நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசிச்சு பாருங்க. பவுல் அங்க என்ன எப்படி தெரியுமா சொல்றாரு? அங்க பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம், நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 8ஆம் அதிகாரம் 29-30 பாருங்க என்ன சொல்றாரு பவுல். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பிதாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றணுன்றதுதான் பிதாவினுடைய திட்டமாக இருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல நாங்கள் மகிமையின் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மகிமையின் கர்த்தர். ஏன் தெரியுமா? எங்களுக்கு கர்த்தர் இம்பார்ட்டன்டா இருக்காரு. அவர் எங்களுக்கு மகிமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இழந்து போன மகிமை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருந்தார். அப்படின்னால மகிமையின் கர்த்தர் அப்படின்னு பவுல் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போ இந்த உலக பிரகாரமாக இருக்கிறதான இவர்கள் எல்லாம் யூத மத தலைவர்களும் ரோம அதிகாரிகளும் அங்கே யாரை கொலை செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது? இதெல்லாம் தெரியல, புரியல. இதெல்லாம் தான் தேவ ஞானம். மனுஷன் இழந்து போன அந்த மகிமையை, இல்லையா? ஏன்னா ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்கள்? தேவனோடு அங்கே உறவாடினார்கள். அந்த தேவ மகிமை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த பாவம் செய்தபடினால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அவர்கள் அந்த தேவ மகிமை இழந்து போனார்கள். அந்த இழந்து போன மகிமையை மறுபடியும் மனித குலத்திற்கு கொடுக்கும்படிக்காகத்தான் அவர் கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த கிறிஸ்து மூலியமாகத்தான் எங்களுக்கு அந்த தேவ மகிமையை அந்த என்ன பண்றாரு? அந்த கிருபையை எங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருந்தார். சரியா? ஆனா இதை யார் அறியல? இதை யூத மத தலைவர்கள் அறியல, ரோம அதிகாரிகள் இல்லை. இவங்களாம் எது? இந்த ஞானம் எந்த ஞானம்? இது உலக ஞானம். அவர்கள் எப்படி இயேசுவை பார்த்தார்கள்? இயேசுவை அவர் கள்ள தீர்க்கதரிசியாக பார்த்தார்கள். உலக ஞானத்தோடு அவங்க ஒப்பிட்டு பார்த்தாங்க. தேவ ஞானம் பின்புலம் என்ன? அது அவங்களுக்கு தெரியல. பிதாவுடைய திட்டம் என்னவா இருந்தது தெரியல. பின்புலம் என்ன அது தெரியல அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ அதனால மனுஷ ஞானம் என்ன பண்ண முடியல? தேவ ஞானத்தை கணக்கிட முடியவில்லை. ஏன்னா அந்த தேவ ஞானம் எப்படி இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் திட்டம் பண்ணியிருந்தால் அதை மிகவும் ரகசியமாக வைத்திருந்தார் பிதா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ வசனத்துக்கு நாங்கள் வருவோம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அந்த ஃபர்தரான வசனத்தை நான் வருவோம். பாரு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இப்போ இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க எப்படி சொல்றாரு. மகிமையின் கர்த்தரை அவர்கள் சில்லில் அறைய மாட்டார்களே. ஏன் மகிமையின் கர்த்தரை? அவர் மகிமை கொடுக்கறதுக்காக வந்தார். இது யாரால புரிஞ்சு கொள்ள முடியல? உலக ஞானம் புரிஞ்சு கொள்ள முடியல. அது யாருக்கு இப்ப சொல்றாரு? தேறினவர்களாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியுள்ள கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். எடுத்து வாசிங்களேன், எங்க எழுதியிருக்கிறபடின்னு சொல்லி அதையே எடுத்து வாசிப்போம். ஏசியா 64 அதிகாரம் 4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் செய்யற காரியங்கள்லாம் மனுஷனால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவைகள் கண்களால் பார்க்கவும் முடியாது, காதால கேட்கவும் முடியாது, இருதயத்தில் தோன்ற முடியாது. அதெல்லாம் மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. சரிங்களா? சில விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளோ யோசிச்சா நம்ம வராது. அது மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா மனுஷனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கிறபடினால மனுஷனால் புரிஞ்சு கொள்ள முடியாது. சரிங்களா? இப்போ தேவ ஞானம் மகிமையை கொடுக்கிறதான அந்த தேவ ஞானங்கள், இயேசு கிறிஸ்து வந்தார், மரிச்சார், அவர் விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த தேவ பலன், தேவ நீதி, தேவ ஞானம், அங்கே எல்லாமே எப்படி இருக்குது, ரகசியம். உலகத்தோட்டம் அவர் ரகசியமாக வச்சிருந்தார். சரிங்களா? அது யோசிக்க கூட முடியாது. அது கண் பார்க்கல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்ற அப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தது. ஆனால் நமக்கோ, அது உலகத்துக்கு, ஆனால் நமக்கோ இப்போ எப்படி இருக்குது, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நமக்குள்ள என்ன இருக்குது, ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள்லாம் எங்கே இருக்குது, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே இருக்குது. நம்ம ஆத்துமா தான் உண்மையான மனுஷன். சரிங்களா? அப்போ அந்த ஆத்துமா சிந்திக்கிறதே நம்முடைய ஆவி அறிந்து கொள்ளுகிறது, தெரிஞ்சுக்கும். நம்ம சரீரமும் தெரிஞ்சு கொள்ளுகிறது, இல்லைங்களா? இப்போ நம்ம யோசனையில் ஒன்று யோசிக்கிறோம், என்ன ஐயோ தாகமாடிக்குது, போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னும் போது என்ன, சரீரம் நடக்குது தானே, கால் நடக்குது, கை போகுது, தண்ணி பிடிக்குது, வாய் குடிக்குது, இல்லையா? அது சரீரம். எங்களுடைய ஆவிக்கும் அது தெரியும் என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு. ஆவி கலங்குது, ஆத்துமா கலங்குது அப்படின்றோம் இல்லையா? அப்போ என்னென்னா, அந்த இருதயத்தில் எண்ணங்கள் யோசனை பேஸ் பண்ணி தான் ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்முடைய ஆத்துமா நாம் யோசிக்கிறத, நாம சிந்திக்கிறத அது அறிந்து கொள்கிறது, ஆத்துமாவும் சரீரமும். அப்போ மனுஷனுக்குரிய காரியங்களை, மனுஷன் சிந்திக்கிற சிந்தனைகளை நம்முடைய ஆவி புரிந்து கொள்கிறது, அறிந்து கொள்கிறது. அதுபோல கடவுள் என்னென்னலாம் யோசிச்சு வச்சுக்கிறார், பிதா என்னென்னலாம் யோசிச்சு வச்சுக்கிறாரு, என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், அது யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியர் 3 பேர் யார்? திரித்துவம். அவர்கள் தனித்தனி ஆளுமைகளாக இருந்தாலும் நபர்கள் எல்லாம் இல்லை, 3 பேர் ஒன்று தான். ஆள் தத்துவங்கள் தான் வேற, 3 நிலைகளிலிருந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ பிதாவுடைய நினைவுகள், சிந்தனைகள் யார் அறிய முடியும்? அங்கே ஆவியானவர், தேவ ஆவியானவர் அதை அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ அந்த ஆவியானவர் தான் எங்களுக்கு பிதாவுடைய திட்டத்தை எங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். எடுத்து வாசிங்களேன். பாருங்க, மனுஷன் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குள்ளே அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். இப்போ மனுஷனுடைய ஆவி, எங்க உள்ள ஆவி இருக்கிறது, மனுஷனுடைய ஆவி இருக்குதுன்னா நம்ம யோசிக்கிறது அது அறிந்து கொள்கிறது. அதுபோல தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்ன்றது எங்களுக்கு தெரிய வரும். விளங்குதுங்களா? ஆண்டவர் நினைக்கிறது பரிசுத்த ஆவி மூலியமாக, தேவனுடைய ஆவி மூலியமாக எங்களுக்கு அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. எடுத்து வாசிங்களேன், 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. யாராவது வாசிங்க. 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிற விதமாய், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்ப மனுஷனுடைய யோசனைகள், சிந்தனைகள் வேறு, கர்த்தருடைய நினைவுகள், யோசனைகள் வேறு, இல்லைங்களா? அப்போ அங்கே கர்த்தருடைய சிந்தனைகள் யாருக்கு வெளிப்படுகிறது?
அங்கே சாமுவேலுக்கு வெளிப்படுகிறது பார்க்குறோம். அவரு சாமுவேல் தன்னுடைய ஆவியில் யோசிக்கிறாரு, சரி ஓகே, இவன் எப்படி அங்கே வந்து ஈசாயனுடைய பிள்ளைகள், இவன் ஓகே, இவன் பலசாலியாக இருக்கான், இவன் உயரமாக இருக்கிறான், இவன் திடகாத்திரமாக இருக்கான், இவனை அபிஷேகம் பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலுக்கு இருந்து பேசுகிறாரு, நீ உன்னுடைய ஞானத்தினால உன்னுடைய ஆவியினால் இது யோசிக்கிற, இவன் கிடையாது, தாவீதை காட்டுறாரு, இவன் தான் அப்படின்னு. அப்போ ஐயோ ஆண்டவர், இவனை சின்ன பையனாக இருக்கிறானே. இல்லை, நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவருடைய நினைவுகள் சிந்தனைகள் கர்த்தருடைய ஆவியினாலே யாருக்கு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது? சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது கர்த்தருடைய சித்தம் என்ன, திட்டம் என்னன்றது சாமுவேலுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு என்ன பண்ணால், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள், மறைக்கப்பட்ட தேவ ஞானங்கள்லாம் யார் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகிறது? அங்கே கர்த்தருடைய ஆவியினாலே எங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. பிதா சிந்திக்கிறது, செயல்படுத்த காரியங்கள்லாம் யாருக்கு மூலியமாக வரும்? பரிசுத்த ஆவி மூலியமாக எங்களுக்கு வருகிறது. ஏன்னா அது அவருடைய ஆவிதான், அது இல்லைங்களா? அப்போ சொல்றாரு பாருங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஏன்னா உலகம் இப்போ யாருக்கு இடத்துல இருக்குது? பிசாசின் இடத்துல இருக்குது. அதனால தான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அங்கே பவுல் குறிப்பிட்டார். இந்த உலகத்துக்கு யார்? பிசாசு கடவுளாக இருக்கிறான், சரிங்களா? அதனால இயேசு கிறிஸ்துவை ஒருவன் வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே உலக பிரகாரமான ஆவி அவனை விட்டு புறப்பட்டு தேவனுடைய ஆவி அங்கே வந்து என்ன பண்ணப்படுது? நிரப்பப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் அங்கேருந்து ஆளுகை செய்கிறவராக அங்கே இருக்கிறார். அப்போ அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் நீங்களும் நானும் இல்லையா? இந்த தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் அவர் என்னன்னு சொல்றாரு? தேறினவர்கள் அப்படின்றாரு இல்லையா? இந்த கொரிந்து சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவர்கள் கிறிஸ்துவனுடைய எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தார்கள். வரங்கள் எல்லா வரத்திலும் என்ன, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள், தேறினவர்களாக இருந்தார்கள். இவங்களை வந்து ஆவிக்குறிகளோடு தான் பேசணும். இவங்கள்ட்ட போய் உலக பிரகாரமாலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குறிகள் என்னென்ன ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோட சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு? அதை தொடர்படுத்தி காண்பிக்கிறார், சரிங்களா? அப்போது இந்த கொரிந்து சபை என்னது? இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னால, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கு அப்படின்னால, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேவனுடைய ஆவி என்பது என்ன? பரிசுத்த தேவனுடைய ஈவாக அது இருக்கிறது. ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பிதா என்ன பண்றாருன்னா, அவர் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ இல்லைங்களா, அந்த காரியங்களை தேவ ஆவியானவர் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட தேறின உங்களுக்குள்ளும் என்னக்குள்ளும் இருந்து அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பதாக, சரிங்களா, என்ன செய்வாங்க? ஒரு வீடு வாங்குவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க, வரப்போகிற ஒரு மனைவிக்கு எல்லா பண்ட பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு, ஈவன் சில பேர் புடவை கடவை எல்லாம் கூட வாங்கி வைப்பாங்க. வருகிற மனைக்கு அப்படியே வந்து பாரு, நான் உனக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு காட்டுவாங்க இல்லைங்களா? ஒரு ரகசியமாக, ஒரு சர்ப்ரைஸாக. அது இந்த நாட்களில் அது ஒரு என்ன சொல்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்றாற்படி எல்லாரெல்லாம் அப்படி பண்ண முடியாது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்கிறார்கள். அப்போது அதே போல் பிதா என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கப்பட்ட நமக்கு உலக தோற்றத்து முன்னாடி அவர் செய்து வைத்திருக்கிற திட்டங்கள் காரியங்கள்லாம் அங்கே என்ன பண்ணுறாரு? ரகசியமாக வச்சுருந்து இப்போது அது பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக என்ன பண்ணுறார்? அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஜென்ம சுபாவம் இதெல்லாம் யாரால வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியலை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். புரிஞ்சு கொள்ளுங்க. சுவிசேஷத்தும் பைத்தியமா நினைச்சவங்க, அங்கே வந்து ரட்சிக்கப்பட்ட நம்மையும் பைத்தியமா நினைச்சவங்க, இப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு சொன்னா அதுவும் அவங்களுக்கு என்னவா இருக்குது? பைத்தியமா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஞானம் என்ன ஞானம்? உலக ஞானம், மனுஷ சுய அறிவு, இதை வச்சு அவங்க வந்து தங்களை லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலக பிரகாரமான ஞானிகள், வேதப்பாரர்கள், தர்க்கதரிசிகள்,
எல்லாம் நான் யார் தெரியுமா, நான் பெரிய டாக்டர் தெரியுமா, நான் பெரிய ஒரு படிப்பாளி தெரியுமா, நான் ஒரு பெரிய அக்கௌண்டன்ட் தெரியுமா, நான் பெரிய லாயர் தெரியுமா, நான் ஒரு பெரிய இது தெரியுமா, அது தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அது அவங்களுடைய அறிவு. அந்த அறிவினால என்ன தெரியாது அவங்களுக்கு, தேவன் எங்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அது அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானித்த படுகிறவர்களானால் அவைகளை அறியவும் மாட்டான். அவனுக்கால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆவிக்குரிய விஷயங்களை உலகத்தாரால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், தேறினவர்களாகிய நீங்கள், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். அப்போ அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாக நாங்கள் உலகத்தாரை ஈஸியாக வந்து கணக்கு போட முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும், உலகத்தாரை ஜஸ்ட் நம்ம கணிக்க முடியும். ஆனால் நம்மை அவங்களால் என்ன பண்ண முடியாது, கணிக்கவே முடியாது. ஆவிக்குரிய ஜனங்களை உலகத்தாரால் கணிக்கவே முடியாது. அந்த தேவ ஞானம் அவர்களை நாங்கள் நிதானித்தறியலாம், ஆனால் அவர்களால் நம்ம நிதானித்தறிய முடியும். ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயங்களை அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்படி புரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஈவன் அந்த இயேசு சிலுவையில் குத்தினவர்கள் புரிஞ்சு கொள்ளனால இயேசு சிலுவையிலே குத்தினாங்க. அந்த குத்தினது கூட தேவனுடைய திட்டம்னு அவங்களுக்கு தெரியல. விளங்குதுங்களா? தங்க அறிவினால அவர்கள் வந்து இயேசுவை புறக்கணித்து தான் நினைச்சிருக்காங்க. ஆனால் அது கூட தேவனுடைய ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறோம். அவங்களே ஒரு ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இருந்தாங்க. அது கூட அவங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 40:13. ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 40:13 வாசிங்கள். ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஒரு ஆலோசனை சொல்ற இடத்துல யார் இருந்தாங்க? ஒருத்தரும் இல்லை. கர்த்தரோட கூட டிஸ்கஸ் பண்றவங்களுக்கு யார் இருந்தாங்க? ஒருத்தரும் இல்லை. விளங்குதுங்களா? ஆண்டவருக்கு போயிட்டு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் நீங்க இப்படி பண்ணுங்களேன், அப்படி பண்ணுங்களேன், அப்படி பண்ணுங்களேன், இப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஞானத்தில் உயர்ந்தவர் அவர்கிட்ட நம்மெல்லாம் வந்து என்ன சொல்ல, மண்ணு. நம்மெல்லாம் அவருக்கு முன்னாடி தூசிகள். ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்னாடி தூசிகள். அவருக்கு போய் நம்ம ஆலோசனை சொல்ல முடியுமா? அதனால தான் அந்த ஏசாயா 40:13. ஆனால் அவருடைய சிந்தையை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். உலகம் அறியாது, நாம் அறிந்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் இப்போ இந்த பிள்ளை வந்து கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்ன்ற சிந்தையை, திட்டத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவர். உலகம் வந்து ஆண்டவருடைய சிந்தனை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கே தமது ஆவியானவர் மூலியமாக நமக்கு என்ன பண்றார், அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய சிந்தையை நாங்கள் பெற்றோம். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்றது என்ன? அங்கே தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறதை அங்கே கண் காண, மற்றவர்களுக்கு கண் காணலை, உலகம் கண் காணலை, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றலை. ஏன்னா அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அந்த தேவ ஞானத்தை ஆண்டவர் ரகசியமாக வச்சிருந்ததை இப்போ இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த மகிமை எதற்கு? தேவ மகிமை எதற்கு? தேவ பலன் எதற்கு? அந்த இழந்து போன மகிமையை கொடுக்கும்படிக்காக மகிமையின் கிறிஸ்துவானவர் அதுதான் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமை தான் எங்களை எங்கே கொண்டு செல்கிறது? நித்திய ஜீவனுக்குள் எங்களை கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. இதை உலகத்தார் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்களாய் நீங்களான நம்ம அதிக அறிந்து கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.